ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பாமகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் சோழிங்கநல்லூரில் நடந்து வரும் வேளையில் பாமக பொருளாளர் பதவியிலிருந்து திலகபாமா நீக்கப்பட்டிருக்கிறார். இது குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைகிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி. வணக்கம் சார். இதை நாம் முதலில் எப்படி பார்ப்பது? இதற்கு முன்பாக இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்ட முகுந்தன் தான் கட்சி பொறுப்பிலிருந்து விலகுவதாக தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது திலகபாமா அன்புமணி ராமதாஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டதற்காக நீக்கப்பட்டிருக்கிறார். ஆக கட்சியினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? நாம் எப்படி இதை பார்க்கலாம்? நிச்சயமாக இதுவரை நீரடித்து நீர் விழுவதில்லை, ஒருதாய் மக்கள் இணைந்து விடுவார்கள் என்பதற்கும் இணைந்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் என்றும் நாம் பேசி வந்த சூழ்நிலையில் இப்பொழுது இணைந்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைந்து கொண்டு வருகிறது. இப்பொழுது திலகபாமா அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் கூட்டத்தில் கலந்து கொண்டார் என்பது கட்சி விரோத நடவடிக்கையாக டாக்டர் ராமதாஸ் பார்க்கிறார். அப்படி என்றால் இது கட்சி டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான ஒரு அமைப்பு, அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான என்று இரண்டாக வந்து கொண்டிருக்கிறது. அன்புமணியை பொறுத்தவரையில் திலகபாமா தன்னுடைய அமைப்பின் பொருளாளர், பாமகவின் பொருளாளர் என்றே கூறுவார். டாக்டர் ராமதாஸை பொறுத்தவரையில் தன் பாமகவிற்கு திலகபாமா பொருளாளர் இல்லை என்ற கருத்தை சொல்லுவார். இது பாமக அன்புமணி, பாமக ராமதாஸ் என்று இரண்டாக பிளவுபட்டுக் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் காட்டுகிறது. நேற்றைய தினமே பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர், இன்றைய தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள், மாவீரன் ஜே குரு எனது நண்பர், அவருக்கு எதிராக அன்புமணி செயல்பட்டார் என்ற கருத்து அனைத்து வன்னியர் சமூக இளைஞர்களிடமும் அன்புமணிக்கு இமேஜை மிகப்பெரிய அளவில் தகர்த்திருக்கிறது. குறிப்பாக பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் போல் ஒரு முக்குலத்தோர் ஐக்கான் போல் வன்னியர்களில் ஒரு ஐக்கானாக அந்த ஒவ்வொரு வன்னியர் கிராமங்களிலும் கருதி கும்பிடப்படும் குருவுக்கு எதிராக அன்புமணி செயல்பட்டார் என்ற கருத்து அன்புமணியின் இமேஜ் உள்ளது. டாக்டர் ராமதாஸ் இதை செய்தன் விளைவு இன்று 2 பாமக என்று ஆகும் ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. திலகபாமாவின் நீக்கம் பாமகவில் ஒன்று சேர்வதற்குள்ள வாய்ப்புகளை குறைத்து வருகிறது. இன்னும் நாட்கள் இருக்கிறது. எது எப்படி என்றாலும் மெட்டீரியல் பொலிட்டிக்ஸில் பிரிந்திருந்தால் 2 பேருக்குமே மிக மிக பெரிய நஷ்டம். சார், இதற்கு முன்பாக கட்சியினுடைய தலைவராக நான் தான் இருப்பேன், நான் தான் நீடிப்பேன், செயல் தலைவராக அன்புமணி இருப்பார் என ராமதாஸ் தெரிவித்திருந்தார். தற்போது பாமக பொருளாளர் பதவியிலிருந்து திலகபாமாவை நீக்கிவிட்டு திருப்பூர் சையத் மன்சூர் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக ஒரு செய்தியை ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். ஆக இந்த பதவிகளில் நியமனம் மற்றும் நீக்கம் குறித்த அதிகாரம் ராமதாஸிற்கு இருப்பதாக நாம் பார்க்கலாமா? ராமதாஸுக்கு அந்த அதிகாரம் இருப்பதான் ராமதாஸ் கிளைம் பண்ணுகிறார். இப்பொழுது எது முக்கியம் என்று சொன்னால், இவர்களுக்கு யார் சீட்டு கொடுக்க போகிறார்கள். இப்பொழுது யார் இவர்களுக்கு சீட்டு கொடுத்தாலும் ராமதாஸ் என்ற ஒரு தலைமை இல்லாமல் யாரும் அன்புமணிக்கு சீட்டு கொடுக்க மாட்டார்கள். சீட்டு கொடுத்தால் அந்த சீட்டுக்கு நிற்பதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் பெரும்பாலானோர் பேர் 90% இவர் அன்புமணியிடம்தான் இருக்கிறார்கள். ஆனால் சீட்டு கொடுக்க போவது என்பது டாக்டர் ராமதாஸுக்கு தான். குறிப்பாக நீங்க அன்புமணியின் அந்த கூட்டத்தை பார்க்கும் போது அவர் ஆரம்பத்தில் தொண்டர்கள் தான் என்னை உருவாக்கினீர்கள், தொண்டர்கள் தான் என்று சொல்லிக் கொண்டு வந்தவர். ராமதாஸ் ஒரு பொருட்டே இல்லை என்று பேசிக்கொண்டு வந்தவர். திடீரென்று டாக்டர் ராமதாஸ் பெயரை அவர் கூறியதும் அங்கு வந்த தொண்டர்கள் வேறு யாருக்கும், அன்புமணி உட்பட யாருக்கும் இல்லாத மிகப்பெரிய கைத்தட்டலை கொடுத்தார்கள் என்றால், இதனை பார்க்கும் ஒரு அரசியல் தலைவர், இந்த கட்சியின் தொண்டர்கள் ராமதாஸ் பக்கம்தான் இருக்கிறார்கள், ராமதாஸுக்கு சீட்டு கொடுக்காமல் அன்புமணிக்கு சீட்டு கொடுத்து பிரயோஜனம் இல்லை என்ற எண்ணத்தை தான் அவர்கள் எடுப்பார்கள். எனவே நாளைக்கு கூட்டணியில் யாரை நம்பி இவர்களுக்கு சீட்டு அளிக்க போகிறார்கள் என்று பார்த்தால், என்னோட பார்வையில் டாக்டர் ராமதாஸை நம்பிதான் கட்சிக்கு இடங்கள் அளிக்கப்படும் என்று கருதுகிறேன். அதுபோல் தனித்து போட்டியிட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை அந்த கட்சிக்கு வந்தாலும் ராமதாஸ் பிரச்சாரத்தை நம்பி அவரின் ஆசி பெற்ற வேட்பாளர்கள் தான் தாக்கு பிடிச்சு களத்தில் நிற்க முடியும் என்று நான் கருதுகிறேன். இன்றைக்கு நிர்வாகிகள் அன்புமணியுடன் மிகப்பெரிய அளவில் இருந்தாலும் கட்சி தொண்டர்களும் வாக்காளர்களும் டாக்டர் ராமதாஸ் பக்கம் என்பதே என்னுடைய கருத்து. அதனை நிரூபிக்கும் வகையில் அன்புமணி கூடிய கூட்டத்தில் டாக்டர் ராமதாஸுக்கு மிகப்பெரிய கைத்தட்டல் கிடைத்திருக்கிறது.
சார், இல்லாவிடில் ராமதாஸ் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்ற போது 8 மாவட்ட செயலாளர்களை பங்கெடுத்திருந்தனர். இதை பார்த்துவிட்டு நான் இறந்தே போய்விட்டதாக உணர்ந்தேன் என்பதாக ராமதாஸ் தெரிவித்திருந்தார். ஆக கட்சியின் உள்ளாராக ஒரு அதிகாரம் நிறைந்த பிம்பமாக இங்கு யார் பார்க்கப்படுகிறார்கள்? இந்த அதிகாரம் நிறைந்த பிம்பமாக எப்படி இருந்தாலும் இறுதி முடிவு யாருக்கு சீட்டு கொடுக்கப்படுகிறார்கள், யாரை நம்பி இந்த கட்சி களத்தில் நிற்க போகிறது என்பதால் முக்கியமானது. அந்த இடத்தில் தொண்டர்கள் கட்சியும் மக்கள் கட்சியும் அரசியல் ஆழ்எண்ணமும் கொண்ட டாக்டர் ராமதாஸ் தான் முதன்மையானவர் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. இன்னும் சொல்ல போனால் அன்புமணி மாநாட்டில் பேசும்போது எந்த கைத்தட்டலும் இல்லை. கடைசியில் கைத்தட்டல் இல்லாத போது தானே பேசிக் கொண்டிருந்தால் அதற்கு என்ன அர்த்தம் என்று விவரணியில் குறிப்பிட்ட அவர் கைத்தட்டல் வாங்குவதற்காக இன்று டாக்டர் ராமதாஸ் கூறும் அன்புமணியால் அவமானப்படுத்தப்பட்ட குருவின் பெயரை கூறிதான் அவர் கைத்தட்டல் பெற்றார் என்பதும் வெளிப்படையான உண்மை. அந்த வகையில் தொண்டர்கள் ஆதரவும் இதுவும் இவர் டாக்டர் ராமதாஸுக்கு தான் இருக்கிறது. கண்ணாடி இணைப்பில் இணைந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ரவீந்திரன் துரைசாமி சார்.